ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல அழகான இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா? எப்போவும் நம்ம ஜிமிக்கி சொல்லிட்டு நிறைய ஜிமிக்கி டிசைன்ஸ் தான் பார்ப்போம். இந்த வாட்டி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாந்த்பாலி டிசைன் பார்க்கலாம். சாந்த்பாலி டிசைன் வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்லேயும் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லோ கோல்டு ஃபினிஷிங்லேயும் சாந்த்பாலி டிசைன் பார்க்கலாம். ஜிமிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கிராம்லேருந்து ஜிமிக்கி வந்து நல்ல ஒரு கெட்டியான ஜிமிக்கி நல்ல ஒரு சைஸிங்கில் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து போத்தீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். போத்தீஸ்வர மஹால் இன்றைக்கி பாடியில் இருக்கிற ஷோரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளாட் டைப்பில் இந்த சாந்த்பாலி டைப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் வரக்கூடிய ஜிமிக்கி டிசைன். ஜென்ரலாக சாந்த்பாலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எப்போது நம்ம ஜிமிக்கிலாம் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய கிராம் வெயிட்டை விட சாந்த்பாலி டிசைன்லாம் செக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி கிராம்ஸ்லேயே நல்லா கொஞ்சம் பார்வையான டிசைன்ஸ் இயரிங்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஜிமிக்கின்னு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்வையான ஜிமிக்கினா மினிமம் வந்து ஒரு 10 to 14 கிராம்ஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்வை கிடைக்கும். அதுக்கப்புறம் 20-25 கிராம்ஸ்னால் தான் நல்ல பிக்கர் சைஸஸ்லாம் இருக்கும். ஆனால் சாந்த்பாலி டிசைன் வந்து உங்களுக்கு 10 கிராம்ஸ்க்கே நல்ல பார்வையான டிசைன் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்லேயே இப்போ நல்ல எவ்வளோ பெரிய டிசைனாக எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு 15-16 கிராம்ஸ்க்குள்ளேயே கவர் ஆகிடும். லைக் ஒரு 25 கிராம்ஸ்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஜிமிக்கி சைஸுக்கு வரக்கூடிய இயரிங்ஸ் கூட சாந்த்பாலின்னு போகும்போது கொஞ்சம் கம்மி வெயிட்லேயே உங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஹெவியும் கிடையாது. ஒரு மீடியம் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ அதே கலெக்ஷன்ஸ் வந்து எல்லோ கோல்டில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கோல்டில் இந்த டிசைன் வந்து லான்ச் ஆச்சு. அதுலேயும் கொல்கத்தா பேட்டர்ன் தான் வந்து சாந்த்பாலி டிசைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஆன்டிக் வெர்ஷன்லாம் நிறைய வந்தது. இதில் வந்து சிங்கிள் ஜிமிக்கி மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது சாந்த்பாலி டைப்புக்கு கீழே சிங்கிள் ஜிமிக்கி, ஆர்எல்ஸ் 2 சைடில் சலங்கை இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி மல்டி சலங்கை டிசைனும் இருக்குது. கிட்டத்தட்ட சேம் இந்த டிசைன் வந்து நான் வச்சுருக்கேன். 20 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல பார்வையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து கொஞ்சம் நீளமான ஃபேஸு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஜிமிக்கி போட்டிங்கன்னா கூட நீளமான ஃபேஸ்க்கு கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக வந்து காட்டும். பட் சாந்த்பாலியை கம்பேர் பண்ணும்போது ஜிமிக்கி இருக்கக்கூடிய பேட்டர்னாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்டில் நல்ல ஃப்ளாட் இயரிங்ஸ் கூட கொஞ்சம் நீளமான ஃபேஸ்க்கு நல்லா அழகாகவே எடுத்து கொடுக்கும். ரவுண்ட் ஃபேஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி இயரிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே அமையும். கரெக்டாக சொல்லணும்னா இதெல்லாம் வந்து 10 to 16 கிராம்ஸ். அதில் பீகாக் டிசைன் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 3Dயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக தெரியும். அதுவும் எனாமல் ஒர்க்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரே கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ரியலாகவே நிறைய வச்சுருக்காங்க இந்த டிசைன்ஸு. இயரிங்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி டிசைன். ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் சரி, காஸ்டிங் ஜிமிக்கியும் சரி, குட்டி சைஸ் ஜிமிக்கி, மல்டி கலர் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன், ஃபுல் ரெட் ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு இயரிங்ஸ்க்கு மேலேயும் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஷோரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று பேக் சைடில் இருக்கும், சிலது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் தி இயரிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த டேகுமே காட்டும் போது டிசைனாக வியூ ஆகாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிராம் வெயிட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டேகுமே பின்னாடி வந்து மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ், கிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா செப்பரேட்டாக நம்ம ஜிமிக்கின்னு எடுத்து காட்டும் போது கரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லலாம். பட் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேலையுமே மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு கிராம் டீட்டெயில், எக்ஸாக்டான கிராம் டீட்டெயில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக ஷோகேஸ் பண்ணுறேன். இது வந்து 3 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 10 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஸ்டோன் ஜிமிக்கி. இதுலேயே ட்ரேலையே நீங்கள் கேஸ்டிங் பேட்டர்னில் ஸ்டோன் இல்லாமல் கலெக்ஷனும் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நியூ மாடல். இது வந்து கேஸ்டிங் பேட்டர்ன். ஈவன் 2 கிராம்லேருந்து கூட அந்த ஜிமிக்கி வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் அவைலபிள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு நெக்ஸ்ட் வீக் போல் ஷோரூம்லேருந்து உங்களுக்கு அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய தாலி செயின் ஆஃபருமே போயிட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் டிசைன் ட்ரே வந்து ஜிமிக்கியும் இருக்கும், அட் த சேம் டைம் சாந்த்பாலி பேட்டர்னும் இருக்குது. ரெண்டுமே 10 to 11 கிராம்ஸ்க்குள்ளே, ஈவன் 8 கிராம்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். 8 to 11 கிராம்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லோ கோல்டில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்டிக் வருது. ஸோ மிக்ஸ்டாக இருக்குது இந்த பர்டிகுலர் ட்ரே. இது வந்து அகைன் 10 கிராம்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் தான் இந்த சாந்த்பாலி பேட்டர்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10 to 11 கிராம்ஸ்குள்ளேயே வந்துடும். சாந்த்பாலி வந்து நிறைய யூனிக்காக நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் புது ஷோரூம் அப்படின்றதுனால நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன், நிறைய பேருக்கும் ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் நம்ம சேனல் அப்படின்னா டைமண்ட் முகப்பு கலெக்ஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம முகப்பு செயின் கலெக்ஷன் டைமண்ட்லேயும் சரி நிறைய ரிவர்சபிள் பீகாக் முகப்புலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓன்லி முகப்பு மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
இதோட கிராம் டீட்டெயில் அண்ட் எவ்வளோ கேரட் டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து மல்டி கலரில் ரொம்ப டாப் ட்ரெண்டிங் முகப்பு. இவங்கக்கிட்ட டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது எப்படின்னா எல்லா விதமான டிசைன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். லைட் வெயிட், ஹெவி வெயிட், மீடியம் வெயிட், ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன், அப்சல்யூட் அந்த நியூ அரைவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டைமண்டில் ஒரு வாஸ்டான கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட எப்போவுமே ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக முகப்பும் அவைலபிள் இருக்குது. அப்புறம் முகப்போடு வரக்கூடிய செயினுமே அவைலபிள் இருக்குது. இது வந்து 22 கேரட்டில் வரக்கூடிய முகப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தது 18 கேரட். இது 22 கேரட்டில் வரும். 1 கேரட்டுக்கும் கம்மியில் வருது டைமண்ட் ஸ்டோன்ஸு. 10 கிராமில் இந்த முகப்பு பண்ணியிருக்காங்க. உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். எந்த முகப்புமே நீங்கள் ஜஸ்ட் பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது கம்ப்ளீட் க்ளோஸ் செட்டிங்கில் வரதா அப்படின்ட்டு. இப்போ இந்த முகப்புமே நம்ம வந்து பேக் சைட் பார்க்கலாம். மகாலட்சுமி முகப்பு ஒரு டாப் ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல் டிசைன். அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஓல்டு வெர்ஷனாக அப்படியும் இல்லாமல் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்கில் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதே மாதிரி நல்லா அழகாக அழுத்தம் திருத்தமாக மீடியம் சைஸில் 3Dயில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மன் முகப்பு வந்து கிட்டத்தட்ட 50 மேலே வெரைட்டிஸ் வந்து உங்கள்கிட்ட பார்க்கலாம். அதாவது நெக்லஸில், கண்டியில், இயரிங்ஸில், அப்புறம் ஹாரமில், முகப்பு செயினில், தனி முகப்பு டிசைனில், முகப்பு டிசைன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆன்டிக்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ மீனாட்சி அம்மன் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களோட வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லேருந்து, நெக்லஸ் கலெக்ஷன்லேருந்து, பேங்கிள் கலெக்ஷன்லேருந்து 50+ டிசைன்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 9 கிராம்ஸில் வரக்கூடிய மீனாட்சி அம்மன் முகப்பு. 1 கேரட்க்கும் கம்மி, கம்ப்ளீட் 22 கேரட்டில் வரக்கூடிய முகப்பு இது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி தாலி செயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட அழகாக வந்து சேர்த்து நீங்கள் முகப்பை போட்டுக்கலாம். இல்லை நான் தாலி செயினோட போடல, செப்ரேட்டாக நான் ஒரு டாலர் செயினுக்கு இந்த முகப்பை வந்து சைடில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முகப்பு பார்க்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. லைட் வெயிட் முகப்பும் கூட. இது வந்து உங்களுக்கு 5.8 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து 18 கேரட்டில் வருது. ஸோ நீங்கள் ஸ்டோனை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு அந்த 18 கேரட்டில் வருதா 22 கேரட்டில் வருதான்னு சொல்லிட்டு. நிறைய லைட் வெயிட் ஹை ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கேரட்டில் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சாலிடாகவும் இருக்கும், நல்ல ரஃப் யூஸுமே பண்ணலாம் சூப்பராக. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் அகெயின் வந்து 18 கேரட். அதுக்காக 22 கேரட்டில் டைமண்ட் வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட் அதில் ரொம்ப ஹைஃபையான கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே நல்ல கெட்டியான பேட்டர்னாக இருக்கும். 18 கேரட்டை கம்பேர் பண்ணும்போது அதோடைய கோல்டு வெயிட்லாம் கொஞ்சம் கூட வந்திருக்கும். சிமிலரான சில டிசைன்ஸ் தான் நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். பட் அதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆனால் 18 கேரட்னு போகும்போது இன்னும் சூப்பரான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பீகாக், லோட்டஸ், அப்புறம் பூ டிசைன் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் க்ளோஸ்டு செட்டிங்கில் ஒரு குட்டி பூ டிசைன், அப்புறம் அழகான வந்து மயில் டிசைன் தான் நினைக்கிறேன். அன்னம் இல்லை, மயில் டிசைன், இன்னொரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வருது. இது உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஓப்பன் க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன். சென்டரில் வரக்கூடியது வந்து பிங்க் கிடையாது, ஐ மீன் ரூபி கிடையாது, இட்ஸ் பிங்க் கலர் ஸ்டோன் தான். இது வந்து லோட்டஸ் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க. அகைன் இதுவுமே 18 கேரட் முகப்பு, லைட் வெயிட் முகப்பு, ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். 4.7 கிராம் வருது, 1/2 கேரட் டைமண்ட் இருக்குது. இது பீகாக் முகப்பு, அகைன் வந்து 1 more 18 கேரட் முகப்பு தான். இதுவும் கிட்டத்தட்ட 1 சவரனுக்கு கொஞ்சம் கம்மி வரும். அண்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைட் வெயிட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பர் பார்வையாக இருக்கும். இது நீங்கள் பென்னண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். பட் இது ஆக்சுவலி முகப்பு, பட் பென்னண்ட்டாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங் தான் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அட்டாச்சாக. பட் பென்னண்ட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இல்லை நீங்கள் வந்து தாலி செயினை தான் போடணுன்னா தாராளமாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த லோட்டஸ் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் எலிகண்ட், அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பிங்க் ஸ்டோன் பார்த்திங்கன்னா பார்க்க சிம்பிளாக தெரியும். நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அந்த பிங்க் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹைலைட்டாக காமிச்சு ரொம்ப கிராண்டாக காமிக்கும். இந்த முகப்பு செயின்லாம் எப்போவுமே சிம்பிளான சில கலெக்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி முகப்பு தான் இதெல்லாமே. பார்க்கறதுக்கு நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். வேர் பண்ணிங்கன்னா அப்படி தனித்துவமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அகெயின் 1 more தனித்துவமான ஒரு ட்ரீம் கலெக்ஷன் சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு விநாயகர் முகப்பு. இந்த முகப்பு வந்து என்னதான் வந்து நிறைய பேருக்கு வந்து யோசனை இருக்கலாம், இந்த மாதிரி முகப்பு போடலாமா வேண்டாமா, கடவுள் முகப்பு போடலாமா வேண்டாமா, மீனாட்சி அம்மன் முகப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டிஸ்பியூட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும், இது வந்து ட்ரீமாக வச்சுட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து வேர் பண்ண நிறைய செலிப்ரிட்டிஸையும் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு சூப்பரான முகப்பு அண்ட் கிராண்ட் முகப்பு, அவ்வளோ பெருசாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான்
ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் முகப்பு காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த வெயிட் 18 கிராம் வருது உங்களுக்கு அந்த முகப்பு. இந்த முகப்புலாம் பார்த்திங்கன்னா 16 கிராம்லேருந்து அவைலபிள் இருக்குது. மோஸ்ட்லி 16, 17 கிராம்குள்ளேயே இந்த 3 முகப்போட வெயிட்டுமே கவர் ஆகிடும். டைமண்டோட கேரட்டை பொறுத்த வரைக்கும் 1 கேரட்லேருந்து 1.5 கேரட்குள்ளே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அம்பாலோட கை அந்த பாதம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்குன மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே கூட 18 கேரட் கோல்டு தான். 18 கேரட் கோல்டு தான் இந்த அளவுக்கு நுணுக்கமான டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல இன்னும் ரொம்ப நல்லா ஒரு க்ளோயிங்காக ஒரு சூப்பரான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகாக குட்டி குட்டியாக பொடிக்கல் வந்து வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் அதிலே கம்பேர்ட் டு ஆல் 3. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து பார்வையாகவும் இருந்தது, லைட் வெயிட்டாகவும் இருந்தது. இது வந்து 17.7 கிராம் வருது. ஸோ உங்களுக்கு 87 சென்ட்ஸ் டைமண்ட்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 கேரட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கீழே அந்த கையிலேருந்துட்டு காசு கொட்டுற மாதிரி ஒரு டிசைன். இதுக்கு முன்னாடி பார்த்து குளத்துலேருந்து காசு கொட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து முகப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ் வருது. கரெக்டாக 2 பவுண்டில் வரக்கூடிய முகப்பு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.